ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சாப்பிட்டதுமே காஸ்கோ தான் கிளம்பி போயிருந்தோம். இவ்ளோ சீக்கிரம்லாம் நாங்க என்னைக்குமே போனதில்ல. ஒரு 2 வீக்ஸா போகாதனால குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே சுத்தமா தீர்ந்து போயிடுச்சு. அதனால அத வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு ஒரு பெரிய வேலை இருந்தது. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த இந்த 3 மந்த்ல ட்ரையர் ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணாலுமே ஒரு 2 டைம்ஸ் போடணும். அப்படி இருந்துமே கொஞ்சம் கிளாத் எல்லாம் வெட்டா தான் இருக்கும். ஆனா, இந்த டஸ்ட் மட்டும் மேல கொஞ்சம் வந்துட்டே இருந்தது. இது மட்டும் எங்கிட்டு இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரேலயே போட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ரையர யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேவ கண்டிப்பா கிளீன் பண்ணணும் அப்படின்னு. ஆனா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப நாளா கிளீன் பண்ணலையா என்னன்னு தெரியல. ரொம்ப டஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, ஃபிட் பண்ணிட்டு, கொஞ்சம் கிளாத் போட்டுட்டு 1 ஹவர் 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணேன். ஒரே ரவுண்ட்லயே கிளாத் எல்லாமே ட்ரை ஆயிருச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நண்டு குழம்பு தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், மிளகு, பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸா போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி, கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து ரொம்பலாம் வதக்கல. சும்மா கிளறி மட்டும் தான் விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஒரு பெரிய வெங்காயமும், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் இத மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க முழு சைஸ் நண்டு எடுக்கல. நண்டுல உள்ள ஓடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, உள்ள இருக்க அந்த சதை பகுதி மட்டும் தான் எடுத்திருந்தோம். இதுல கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, ஆனியன், கொஞ்சம் மஞ்சத்தூளு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்திருந்தாங்க. அது கூட ஒரு 4 எக் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. சைட்ல நான் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சு குடுத்தேன். அதே பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, சோம்பு 2 பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், பச்சை மொளகா, கருவேப்பில 3யும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்குனதும் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது 3ம் சேர்த்து வதங்குனதும், அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு தண்ணி 2யும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டாங்க. சைட்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்த நண்ட பணியாரக்கல்லுல போட்டு தான் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தலைவலி புடிச்ச வேலடா அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க முழு நண்டையே சேர்த்துக்கலாம். சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா சுட்டு எடுத்த நண்டு பணியாரத்த ஆட் பண்ணி அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த சண்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.